சமீபத்தில் கோவையை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு உலுக்கிய விஷயம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜான் ஜெபராஜ் அவர்களினுடைய விஷயம்தான். இப்போ அவர் ஜாமீனுக்காக முன் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருந்தார். ஆனால் இப்போ அதை ரத்து செஞ்சுருக்காங்க. ஜான் ஜெபராஜ் வயது 37. இவர் ஒரு மதபோதகராக இருக்கிறாரு. இந்த நிலையில் மே மாதம் 21ஆம் தேதி தனது வீட்டில் நடந்த விருந்தில் 14 வயது மற்றும் 17 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. அதன் பேரில் ஜான் ஜெபராஜ் மீது போலீசார் போக்சோ சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சாங்க. தலைமறைவாக இருந்தார். 3 தனிப்படை அமைத்து அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை மத்திய சிறையில் வருகிற 25ஆம் தேதி வரைக்கும் அடைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இந்த நிலையில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீஸார் திட்டமிட்டிருக்காங்க. விரைவில் கோர்ட்டில் இதை பற்றிய விஷயங்கள் எல்லாமே தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு போலீஸார் முடிவு செஞ்சுருக்காங்க. ஜான் ஜெபராஜ் தரப்பில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்களாம்.